ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிமார்ட் போனது, அன்னைய டே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், முள்ளங்கி சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் வடை. இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. சைடில் பால் காஞ்சிருச்சு. எப்போவுமே வெண்பொங்கல் போடுற அன்றைக்கே வடையும் வீட்டில் தான் போடுவேன். மோஸ்ட்லி வடை எப்போவுமே வீட்டில் போட்டேன்னா தான் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வெண்பொங்கல் போடுற அன்றைக்கி வடை வீட்டிலே போட்டுருவோம். இல்லாத அன்றைக்கி மட்டும் வெளியிலேருந்து வாங்கிப்போம். வெண்பொங்கல் மட்டும் வீட்டில் வச்சு சாம்பார் சட்னி வச்சுட்டு வடை மட்டும் வெளியில் வாங்கிப்போம். அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பொங்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் காலையில் எழுந்தோடனே பால் காய்ச்சுவோம் இல்லையா, சைடில் பால் வச்சு விட்ருக்கேன். இந்த சைடு சாம்பார் வச்சு விடணும். அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் சீரகம், பூண்டு, உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அதுக்கிடையில் நான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டவ்லையும் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பால் காஞ்சிட்டு இருக்கிறதுனால விசில் ஏதாவது வந்துச்சுன்னா பாலில் பட்டுரும் அப்படின்றதுனால இன்னும் இந்த ஸ்டவ்வில் வைக்கல. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா ஸ்டவ்வையும் யூஸ் பண்ண தான் பார்ப்பேன். எப்பயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் வேலைகள் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ அந்த இண்டக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பால் காஞ்சிட்டு இருக்கு. அது நேற்று வச்ச பால் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை சூடு பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அது காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தயிருக்கு ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சூட்டாச்சு. பால் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. டீ போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ கிச்சனில் ஒரு மார்னிங் 8 o'clock மேலேயே பார்த்தீங்கன்னா வெயில்னால் வெக்க ஜாஸ்தி ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம அந்த கிச்சனில் ஸ்டவ் பக்கத்துலேயே வேறு நின்றுட்டுருப்போமா, இந்த வெயிலுக்கு வேற தாங்காமல் அப்படியே வேர்த்து கொட்டிடுதுங்க. அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடியே குளித்து நனைஞ்ச மாதிரி ஆகிடுறோம். இந்த சம்மர் டைமில் இந்த சமையல் வேலைகளை ரொம்ப ஜாஸ்தியாக இழுத்து வச்சுக்காமல் சிம்பிளாக ஹெல்த்தியாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மார்னிங் டைம்லேயே சமையல் முடிச்சது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். வடைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். அது ஊறிட்டுருக்கு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் வடைக்கு அரைச்சி வைப்பேன். அதனால இது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கலுக்கு அரிசியும் பருப்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய், உப்பு அதெல்லாம் சேர்த்து அப்படியே சைடில் வச்சு விட்டேன் அப்படின்னா பொங்கலும் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், பொங்கலும் வச்சு விட்டாச்சு. இந்த கேப்பில் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரணும். பருப்பு வெந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நான் டீ குடிச்சிட்டு வரேன். அந்த கேப்பில் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாம்பாருக்கு முள்ளங்கி வதக்கி விட்டுட்டு இருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சாம்பாரில் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த முள்ளங்கி வாசனை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது லைட்டாக வதக்கி விட்டுட்டு வைங்க. சமையல் பார்த்துட்டே இருங்க. அப்படியே நான் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி சமையல் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பருப்பு கடையல், சாம்பார் இதெல்லாம் பண்ணும்போது அது சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பருப்பை வேக வைக்கும்போது ஒரு 4 வெந்தயம் மட்டும் போட்டு வேக வைங்க. அது கொஞ்சம் ஈவினிங் டைமுக்கு மேலே கூட நீங்கள் ரீஹீட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுனாலும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே புளி கரைசல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே கமகமன்னு சாம்பாரும் ரெடி பண்ணி டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். சட்னியும் வடைக்கு மட்டும் அரைக்கணும். இப்போ சட்னிக்கு அரைச்சிட்ருக்கேன். சைடில் மெய்டக்கா வந்துட்டாங்க, அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டீ சூடு பண்ணி கொடுத்துடலாமேன்ட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு சட்னிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம்
அப்படியே சைட் பை சைடாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கும்ல, நம்ம காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த காய்கறிகள்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பரை வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த காய்கறிகள்லாம் நம்ம ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படின்னாலும் அந்த ஒரு பாக்ஸ் காலியாகத்தானே செய்யும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மினிமம் 2 டிஷ்யூ பேப்பராவது அதுக்குள்ளே வச்சுருப்போம். அதை தூக்கி தூக்கி வேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சின்ன விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடாக வடைக்கும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சாச்சு. வடை நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க வடை மாவு அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வடை பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயில் தான் போடுறேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஐ திங்க் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லி ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் மாற்றணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வாங்கியாச்சு. ரீஃபைண்ட் ஆயில் வாங்கலை, அதுக்கு பதிலாக கடலை எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கடலை எண்ணெயில் வடை போட்டிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ சமையல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பேருமே குளிச்சுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிமார்ட்டுக்கு கிளம்பணும். டிமார்ட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதோடு சேர்த்து க்ராசரிஸும் அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. இந்த டிஷ்யூ பேப்பர், க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. மந்த்தும் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால டக்குன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கடலெண்ணெயில் போட்ட வடை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ டிமார்ட் வந்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன திங்ஸ்லாம் வாங்க போகிறோம், என்னெல்லாம் வேணும் அப்படின்றத லிஸ்ட்டில் தனியாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி 2 பேப்பரில் தனித்தனியாக எழுதிடுவேன். ஒரு லிஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கையில் இருக்கும், ஒன்று வந்து நான் வச்சுப்பேன். 2 பேரும் உள்ளே போயிட்டு தனித்தனி ட்ராலி எடுத்துகிட்டு தேவையான திங்ஸ்லாம் அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து காமனாக வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் இருக்கும்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம்ல, அது மட்டும் 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம். மற்ற எல்லாமே வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக 2 பேரும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து போய் ஒவ்வொன்றா தேடி எடுத்துகிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னாலே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. உள்ளே போயிட்டோம்னாலே இதை எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், புதுசாக ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னாலே மெதுவாக பார்த்து எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். அப்புறம் நம்ம வாங்க போன கிராசரி ஐட்டம்ஸை 1-2 மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதனால முதல்ல கிராசரி ஐட்டம்ஸை 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து காமனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு நினச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். அதாவது இந்த ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஏதாவது ஆர்கனைசர்ஸ் வாங்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் எங்களுக்கு ஏதாவது பர்சனலாக வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஏதாவது பொருட்கள் அங்கே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது 2 பேரும் அங்கே பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி பொறுமையாக டைம் எடுத்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். அதனால இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறத கடகடன்னு ஃபஸ்ட்டே முடிச்சிருவோம். டிமார்ட்டில் இந்த தடவை வீட்டுக்கு தேவையான என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத தனியாகவே ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிமார்ட்டில் வேறு என்னெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும், பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்கும் அப்படின்ற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி துப்பட்டாவாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்லிப்பர்ஸ், ஷூ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கேஷுவலாக நம்ம வெளியில் போட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியில் சூப்பராக கிடைக்குங்க. நான் அங்கே போகும்போதெல்லாம் ஒரு பேண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த தடவை வந்து ரீசெண்டாக தான் எங்களோட ஷாப்பிங்லாம் முடித்தோம் அப்படின்றதுனால அந்த ஏரியா பக்கமே போக வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அங்கே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போனேன். அப்போவுமே வந்து ஒரு சில டாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பார்த்து வச்சுருக்கேன், இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அங்கே போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் இங்கே வந்து நிறைய 50% ஆஃபர்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சும்மா கேஷுவலாக வியர் பண்ணிக்கிற மாதிரியான டாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் கேஷுவல் வியர் பேண்ட்ஸில் எல்லாம் வந்து அடிக்கடி போடுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வாங்குவீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தடவை டிமார்ட்லேயும் பாருங்கள். அதே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி சும்மா வீட்டில் நம்ம போட்டுக்கிற மாதிரியான ஷார்ட் டாப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அங்கே போகும்போது பார்ப்பேன். ஏதாவது ஆஃபர்ஸில் இருக்கா, இல்லை அந்த கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி பார்ப்பேன். எங்கே வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி. பட் அங்கே போகும்போதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேண்ட், அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் டாப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷாப்பிங்லாம் வெளியில் போகும்போது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிற பழக்கமே இருக்காது. அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியில் எங்கேயாவது சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் எப்போயும் பிளான் அமையும். இந்த தடவையும் அப்படி தான். டிமார்ட்டில் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெற்றி தியேட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து மூவிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை மூவிக்கு கிளம்பிட்டோம். அந்த வெற்றி தியேட்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல. இந்த தியேட்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு தியேட்டர் மதுரையில் இருக்கக்கூடியதில். ஸோ அதனால் இந்த தடவை ஆஃப்டர்நூன் ஷோக்கு தான் போயிருந்தோம். பசி 2 பேத்துக்குமே அவ்வளோவா இல்லை, ஏன்னா மார்னிங் பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால. அதனால் பக்கத்தில் போயிட்டு சும்மா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொறிச்சிட்டு அப்படியே படத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வெளியில் போய் அப்படியே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியிருந்தோம். நான் முன்னாடி ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன், மதுரையில் வந்து ஏவிஎன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருக்க கேன்டீன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வர்ற வழியில் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு நல்லா சூடாக சூப்பராக 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.